ஜிவி பிரகாஷ் குமார் பாடகர், நடிகர், அதே மாதிரி இசையமைப்பாளர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜிவி பிரகாஷ் குமாருக்கு ரீசெண்ட் டைமில் விவாகரத்து அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியானதும் ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்தாங்க. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி. அந்த தகவல் வெளியானதுக்கு அப்புறமா நிறைய வதந்திகள் வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிச்சு. ஜிவி பிரகாஷுக்கு வந்துட்டு திவ்ய பாரதி கூட தொடர்பு இருக்குது, அவர் வந்து திவ்ய பாரதியை டேட் பண்ணுறாரு, திவ்ய பாரதி தான் காரணம் இவங்க 2 பேரோட பிரிவுக்கு அப்படின்னு நிறைய வதந்திகள் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திவ்ய பாரதி வந்துட்டு ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. திருமணமான ஒருத்தவங்களோட டேட் பண்ணணுன்ற விஷயம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு தவறை என்றைக்குமே நான் பண்ண மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் திரைப்படங்கள் நடிக்கிறோமே அப்படின்றத தாண்டி தனியாக எங்கேயும் மீட் பண்ணது கிடையாது, வெளியில் சுற்றினது கிடையாது. அப்படி இருக்கும்போது பொய்யான வதந்திகளை பரப்பாதீங்க, எனக்கு வந்துட்டு இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு அந்த ஒரு நடிகையோட நிறைய திரைப்படங்கள் தொடர்ந்துமே பண்ணுறாங்க. அவங்க பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த நடிகை கூட வந்து தொடர்பு படுத்தி எப்படியுமே பேசிடுவாங்க. அதுதான் இந்த சமூகம். ஸோ என்றைக்குமே எந்த ஒரு உண்மையுமே தெரியாமல் யாரோட பர்சனல் லைஃப் பற்றியும் பேசக்கூடாது அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க.